எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடு அப்படிங்கிறது நம்மளுடைய பழைய காலத்து பழமொழி. எள்ளு, தேங்காய் இதில் எல்லாம் செய்யக்கூடிய ஸ்வீட்டோ இல்லை உணவு பண்டமுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு எள்ளு சிக்கி, அதாவது நல்லா லேசாக செய்யக்கூடிய எள்ளு மிட்டாய் தான் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடிகனமான பேன் எடுத்துருக்கோம். அதில் 1 கப் அளவுக்கு நல்லா தூள் பண்ண வெல்லத்தை சேர்த்துருக்கோம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைய விடணும். தூசி மண் இதெல்லாத்தையும் வடிகட்டுறதுக்காக எல்லாத்தையும் பதம் இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அடுப்பு அணைச்சிட்டேன், இளகிருச்சு. அடுப்பு அணைச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதை வடிகட்டிட்டேன். கடாயை நல்லா கழுவிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு இதே கடாயை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதே கடாயில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிட்டோம். இப்போ நல்லா நுரைச்சி வருது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன், வாசனையாக இருக்கிறதுக்காக. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுறோம். ஒரு சிலருக்கு எள்ளு வாசனையே போதும்னு ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க. நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒன்றா சேர்த்து கிண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் கெட்டிப்படணும். அதை தண்ணியில் ஊற்றி நம்ம இதில் பதம் பார்க்கணும். பதம் பார்க்கும்போது அது நல்லா கெட்டியாக உடையிற பக்குவம் வரணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல்ல ஊற்றும்போது தண்ணியில் கரைஞ்சிருச்சு, அதனால் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் கிண்டுறோம். ஃப்ளேமை ஹையில் மாற்றக்கூடாது. இப்போ நான் ஒரு சப்பாத்தி பலகையில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் டேபிள் டாப்பில் தடவி வச்சுக்கிறது நல்லது எப்போவுமே. அந்த காரணத்தை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியில் ஊற்றி பார்த்தேன், அது நல்லா உடபடுது. இந்த நேரத்தில் சுத்தப்படுத்தி கழுவி காய வச்சுருந்த எள்ளை வறுத்து வச்சுருக்கோம், படபடன்னு பொரியிற அளவுக்கு. இதில் 3/4 கப்பு வெள்ளை எள்ளும் 1/4 கப்பு கருப்பு எள்ளும் சேர்த்துருக்கேன். முழுசாக வெள்ளையோ கருப்போ நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்துட்டோம். பாகோட எள்ளு நல்லா சேர்ந்துருச்சு, வறுத்த எள்ளு. இப்போ நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விடுறேன். அதாவது சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வர்ற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நான் இந்த சப்பாத்தி பலகையில் மாற்றிட்டேன். இதை ஒரு பட்டர் பேப்பர் வச்சு பூரிக்கட்டையை வச்சு நல்லா திரட்டி விடணும். இது என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் டேபிள் டாப்பில் போட்டிங்கன்னா எவ்வளோ பெருசானாலும் விரிச்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரு அளவுக்கு மேலே நம்ம விரித்தோன்னா ஓரத்தில் கட்டி ஆயிரும். அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதனால தான் இதில் போடுறத விட டேபிள் டாப்பில் போடுறது தான் நல்லதுன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், பட்டர் பேப்பர் ஒன்று வச்சுட்டு நல்லா பூரிக்கட்டையினால் உருட்டி விடுறேன். உருட்டி விடும்போது கீழ்பாகத்தில் அது கொஞ்சம் கட்டியாக சேர்ந்துருச்சு. ஏன்னா அகலம் நமக்கு பத்தலை. டேபிள் டாப்பில் போட்டிங்கன்னா எவ்வளோ பெருசுனாலும் விரிக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிற ஒழுங்கில்லாததை மட்டும் வெட்டி எடுத்துட்டு மீதியை நமக்கு தேவையான வடிவத்தில் தேவையான சைஸில் வில்லைகள் போட்டுக்கணும். இப்போ ஆரோக்கியமான எள்ளு சிக்கி, அதாவது எள்ளு மிட்டாய் ரெடி.